guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் டாடா குரூப்ஸில் உள்ள டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ்ல இருந்த ஜாப் அப்டேட் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க. நான் என் டு என் இந்த வீடியோவுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு டீட்டெயிலில் மிஸ் பண்ணால் கூட இந்த ஜாப்க்கு ப்ராப்பராக உங்களால் அப்ளை பண்ண முடியாது. டிசிஎஸ்லேருந்து பிசிஏ அண்ட் பிஎஸ்சி ஹோல்டருக்கான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி இந்த ஜாப் அப்டேட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு. பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ரெகுலர் ஜாப் அப்டேட் இருக்காது, ரொம்ப ரேராக தான் வரும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாப்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் 24th ஜூன் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 வீக்ஸ் உங்களுக்கு ஷூராக இருக்குது. ஜாப் அப்டேட் மேஜராக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ இல்லை பிஎஸ்சி இந்த 2 டிகிரி படித்தவங்களுக்கு தான். பிஎஸ்சியில் எந்தெந்த டொமைன் படித்தவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோகெமிஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். VOCன்னு ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் சிஎஸ் ஐடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2023-24 பாஸ்ட் அவுட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக பார்த்துக்கோங்க, பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் வராது. அதனால இந்த அப்டேட்டை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜில் எடுத்தோடனே பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் பேட்சை பொறுத்த வரைக்கும் 2023-24க்கான அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்சி கேண்டிடேட்கான இம்பார்ட்டண்ட்டான ரெக்குவயர்மெண்ட் இது. சேம் டைம் பிஇ கேண்டிடேட் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதுங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இதில் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னா சேம் பிஇ கிராஜுவேட் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதே ஒர்க் தான் நீங்களும் பண்ணுறது மாதிரி இருக்கும். எந்தெந்த டொமைனில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா க்ளவுட், பிளாக் செயின், ஏஆர், விஆர், எக்ஸ்ஆர், ஏஐ, எம்எல், ஜென் ஏஐ, ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் இன்ஜினியரிங் இந்த எல்லா டொமைன்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் சேம் டைம் உங்களோட கேரியர் க்ரோத்துமே இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணி இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஜாப்க்கான என் டு என் ட்ரைனிங் அவங்களே கேரி பண்ணிப்பாங்க. சேம் டைம் உங்களோட கேரியர் க்ரோத் அண்ட் சேலரி க்ரோத் வந்து 1-2 வருஷத்துக்குள்ளே ரொம்ப ஹையாகவே இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கு இவங்க கொடுத்துருக்க கீ ஃபியூச்சர் என்னென்னா அக்ராஸ் த டிசிஎஸ் டெக்னோ ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். எந்த டொமைனில் உள்ள ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவீங்கன்னா இன்ஜினியரிங், குவாலிட்டி அஷூரன்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்காக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இவங்களே ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டொமைன் நாலேஜ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் உங்களுக்கு சொல்லித்தராங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி மெயில் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே எண்ட் டு எண்ட் இவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரைனிங்லேயே கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கம்யூனிகேஷன், உங்களோட ரிட்டன் ஸ்கில்லு, டீம் ஒர்க்கு, அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஸ்கில்ஸு எல்லாமே இவங்க கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் ஆனோன்னே இந்த பேஜஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண வேகத்துக்கு டவுனில் வந்து ரிஜிஸ்டர் நவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நவ்வை கிளிக் பண்ண உடனே டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் உங்களோட மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் ஆதார் கார்டில் உள்ள எல்லா ப்ராப்பர் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ராங் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி கேட்டகரியில் வந்து ஐடிங்கிற கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணல அப்படின்னா க்ரியேட் நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி க்ரியேட் பண்ணோன்னே அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் ட்ரைவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட அகடமிக் டீட்டெயில்ஸ், இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரிஃபர்ட் டெஸ்ட் சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சென்டர் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒன் டைம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணோன்னா நீங்கள் அப்ளைட் ஃபார் ட்ரைவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு.
ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற லொக்கேஷனில் உள்ள சென்டரில் ஆல்ரெடி சீட் எல்லாம் ஃபில் ஆகிருந்துச்சு, அலோகேட்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களால் அந்த சென்டரை செலக்ட் பண்ண முடியாது. அதனால் உங்களோட நியர்பை நெக்ஸ்ட் சென்டர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்களோ, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேஷன், டிகிரி சர்டிஃபிகேட்டு, இன்டர்ன்ஷிப் லெட்டரு, இது ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த டேட்டு, எந்த லொக்கேஷன், என்ன டைமிங், அந்த எல்லா டீட்டெயிலுமே டிசிஎஸ் ஐயான்கிற டெஸ்ட் ப்ரொவைடர்ட்டேருந்து உங்களுக்கு மெயில் வரும். டெஸ்ட் மெயில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து டிசிஎஸ்லேருந்து டைரெக்டாக தான் வரும். @gmail.com அப்படிங்கிற மாதிரி மெயில் ஐடியிலேருந்து எந்த அப்டேட்டுமே உங்களுக்கு தரமாட்டாங்க. @tcs.comங்கிற ப்ராப்பர் மெயில் ஐடியிலேருந்து தான் வரும். இன்கேஸ் வேறு ஃபேக் ஐடியிலேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. டிசிஎஸ் ஹையரிங் ப்ராசஸ்னு இவங்களுக்கு எந்த கன்சல்டன்சியும் செப்பரேட்டாக கிடையாது. எல்லாமே டைரக்ட் டிசிஎஸ் தான் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதனால நீங்கள் எந்த தேர்ட் பார்ட்டிக்கும் அமௌண்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்க இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க உங்களை டைரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. ஜாப் அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ilp.support@tcs.comங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லாமல் இவங்க டிசிஎஸ் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 1800209311ங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர்லாம் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா மல்டிபிள் பீப்புள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இவங்கள்ட்டேருந்து வரலனாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிடுங்க. ஜாப் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் 24th ஜூன்ங்கிறத மறந்துடாதீங்க. இன்னும் 14 days இருக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் லாஸ்ட்டு 2 yearsல பிஎஸ்சி இல்லை பிசிஏல டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஐடியில் ஒர்க் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் கண்டிப்பாக ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.